வணக்கம் and welcome to Kamals Adupankarai. ஸ்டஃப்டு பரோட்டா செய்கிறதுக்கு முதல்ல இதில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுட்டு மாவை கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா ஒன்றா சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இதை. ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட்டும் வெங்காயத்தாலும் வச்சு ஸ்டஃபிங் பண்ணி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன், வெங்காயத்தாள் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், பூண்டும் நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எண்ணெய் கடாய் சூடாகிடுச்சு. இப்போது இதில் பூண்டு ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் ஆட் பண்ணிவிடுங்க. கேரட்டும் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ப்ளைன் சில்லி பவுடர், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர்ஸ் வேறு ஏதாவது வேணுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர்ஸில் வந்து நமக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் ஃப்ளேவராக நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இது தான் ஆட் பண்ணணும், அதை ஆட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. இப்போ நான் இதில் கேரட்டுன்றதுனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன், பெப்பர் பவுடர். ஸோ எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கையில் அப்படியே வச்சு வதக்கிட்டே இருந்திங்கன்னா ஸ்மெல் போகும் நல்லா. ஸோ இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா வெந்தாச்சு. ஸோ இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சூடாகட்டும். சூடாகினோடனே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு உருண்டை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் திக்காக இருக்கணும் மாவு. சப்பாத்தியை ஒரு சைஸ்க்கு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுக்கணும் இதுக்கு. நம்ம செஞ்சு வச்சுக்க ஸ்டஃபிங்கை எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி வைங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி.
இன்னொரு சப்பாத்தி இப்படி திரட்டிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச சப்பாத்தி மேலே இன்னொரு சப்பாத்தி இது மேலே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா எல்லா சைட்ஸ் எட்ஜஸ்லேயும் வந்து நல்லா டைட் பண்ணி விடுங்க, லாக் பண்ணி விடுங்க, வெளியே வராத மாதிரி ஸ்டஃபிங்கு. ஸோ இப்போ மேலே வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ரோல் பண்ணுங்கள். தோசை தவாவோ பேனோ வச்சுடுங்க. சூடாகிடுச்சு தோசை தவா. ஸோ இப்போ இதில் நம்மளுடைய ஸ்டஃப்டு பரோட்டாவை இதில் போட்டுடலாம். இப்போ நல்லா இது எழும்ப ஆரம்பிக்குது பாருங்கள். நல்லா கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே நல்லா வெந்து நல்லா ஸ்டஃபிங் கிடைக்கும் நமக்கு. பரோட்டா ஒரு சைடு வெந்தாச்சு, அடுத்த சைடு நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் இந்த பரோட்டாவை. அடுத்த பரோட்டா ஸ்டஃப் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கிறது உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் காட்டுறதுக்காக கொஞ்சம் பிரித்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை சூடு ஆறின உடனே நம்மளுடைய தேவையான ஷேப்புக்கு கொடுங்க. குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அவங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ன்றது எதுவுமே தேவைப்படாது. நமக்கு வெறும் ரைத்தா வச்சு கூட நம்ம சாப்பிட்றலாம், பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கூட. ஸோ இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம டின்னருக்கு ரெடி ஆகிடுச்சு ஒரு டிஃபன். நல்லா ஸ்டஃப்டு சப்பாத்தி. ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாவே நமக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்க மாதிரி இருக்கும். ப்ளஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் நமக்கு ஆட் ஆகி நமக்கு கிடைக்கும். இந்த ஃப்ளேவர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன வேணாலும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ, இல்லை குழந்தைங்க எந்த சாப்பிட மாட்டாங்களோ அதை இது உள்ளே போட்டு நம்ம அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி வச்சோன்னா இன்னுமே நம்மளுக்கு ஆரோக்கியமான இதுவாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.